ரெசிடென்ஷியல் கன்சியூமர்ஸ் நிறையா இங்கே இருக்காங்க. அது இல்லாமல் நம்ம CMWSSB அவங்களுடைய பெரிய பம்பிங் ஸ்டேஷன் கொடுங்கையூரில் இருக்குது. அதுக்கு நாங்கள் தான் மின் விநியோகம் பண்ணுறோம். எங்களுக்கு வந்து இந்த மேலே போகிற இந்த மின்சார ஒயரெல்லாம் எங்களுக்கு பூமிக்கடியில் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 2 அடிக்கு அந்த பில்லர் பாக்ஸை உயர்த்தி கொடுத்ததுனால எங்களுக்கு அந்த மின்சாரத்தில் இருக்கிற அந்த பயம் இல்லை. பழைய ஓல்டு மாடலுடைய டிரான்ஸ்ஃபார்மராக மாற்றி எல்லாம் ஆர்மி கன்வர்ஷன் பண்ணி நிறைய இடத்துல போட்டிருக்கோம். GNT ரோடு ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம லீமன் பொறுத்துலேயே ஃப்ரண்ட்லேயே வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அழகாக போட்டு கொடுத்தாங்க. மக்களுக்கு மின்சாரம் கொடுப்பதற்காக நாங்கள் தற்காலிகமாகவும் முடியாத நிலையில் தற்காலிகமாகவும் ஒயர் போட்டு சப்ளை போட்டு கொடுக்குறோம். மின்சார அபாயத்திலேருந்து காப்பாற்றப்பட்டிருக்குது. தமிழக அரசுக்கு நன்றி. ஒளிரும் தமிழ்நாடு. வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் ஒரு மகத்தான சாதனையை தமிழ்நாடு மின்சாரத்துறை செய்துள்ளது. அந்த சாதனை என்னவென்றால், கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பெய்த பெரும் மழையில் ஒட்டுமொத்த சென்னையிலும் எங்கேயும் மின்தடை ஏற்படவில்லை. முதலமைச்சருடைய அறிவுறுத்தல்களின்படி செய்த பணிகளின் காரணமாக எப்படி கடந்த ஆண்டை போல் இந்த ஆண்டு வெள்ளம் ஏற்படவில்லையோ அதேபோல இந்த முறை துளிக்கூட மின்வெட்டு ஏற்படவில்லை. அனைவரும் வீட்டில் நிம்மதியாக இருந்தனர். எல்லோருக்கும் எல்லாம் சேர்ந்திட வேண்டும் என்று நம் முதல்வர் சொல்வதை செயலில் காட்டும் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள உயரதிகாரிகள் மற்றும் பொறியாளர்களுடன் ஆய்வு செய்தும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக தலைமை அலுவலகத்தில் அனைத்து இயக்குநர்கள் மற்றும் தலைமை பொறியாளர்களுடன் ஆய்வுக் கூட்டம் நடத்தியுள்ளார். தமிழகம் முழுவதுமாக ஒட்டுமொத்தமாக 44 மின் பகிர்மான வட்டங்களிலும் குழுவிற்கு 15 முதல் 20 பணியாளர்கள் அமர்த்தப்பட்டு 760 குழுக்கள் இந்த மழையை எதிர்கொண்டு சீரான மின் விநியோகம் செய்வதற்காக தயார் நிலையில் இருக்கின்றன. 12 மண்டலங்களும் 24 மணி நேரமும் செயல்படும் விதத்தில் சிறப்பு அலுவல் அதிகாரிகளாக மொத்தம் 56 செயற்பொறியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் தலைமையின் கீழ் பாதுகாப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு வடகிழக்கு பருவமழையினால் ஏற்படும் மின் தடங்கல்கள் மற்றும் சேதாரங்கள் குறித்து உடனடியாக அறிக்கை அளிப்பதற்கும் மற்றும் தேவைப்படும் தளவாட சாமான்களை உடனடியாக தெரிவிப்பதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சென்னையை பொறுத்தவரை மாநகராட்சியினரால் அமைக்கப்படும் 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய கண்காணிப்பு குழுவிற்கு வாரிய தரப்பிலிருந்து 2 பொறியாளர்கள் முறைப்பணியில் துறை சார்ந்த புகார்களை கவனிப்பதற்காக அமர்த்தப்பட்டுள்ளனர். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தளவாடங்கள் தயார் நிலையில் உள்ளன. மின் ஊழியர்களுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்களும் வழங்கப்பட்டுள்ளதால் கொட்டும் மழையிலும் மின்சார ஊழியர்கள் மக்கள் பணியில் ஈடுபட்டது மக்களை மகிழ்ச்சியடைய செய்துள்ளது. இவ்வாறு பெரம்பூர் தொகுதியில் கடந்த ஓராண்டில் நடைபெற்றுள்ள மின்துறை சார்ந்த நடவடிக்கைகள் குறித்து தற்போது பார்க்கலாம். இந்த தொகுதியில் மூலக்கடை, கொடுங்கையூர், வியாசர்பாடி, கண்ணதாசன் நகர், மகாகவி பாரதியார் நகர் போன்ற பகுதியில் வருகின்றன. இந்த தொகுதியில் டாக்டர் அம்பேத்கர் அரசு கலைக்கல்லூரி மற்றும் 3 தனியார் கலைக்கல்லூரிகளும் இருக்கின்றன. சிறு தொழில்கள் அடங்கிய சிட்கோவும் இந்த தொகுதியில் உள்ளதால் போக்குவரத்து நெரிசல் அடிக்கடி ஏற்படுவது உண்டு. 30 ஆண்டுகளுக்கு மேலாக பொது வாழ்வில் இருக்கும் ஆர்டி சேகர் அவர்களே இந்த தொகுதி மக்கள் நம்பி வாக்களித்ததற்கு பலனாக ஆர்டி சேகர் எம்எல்ஏ அவர்கள் இந்த பகுதி மக்களின் குறைகளை தீர்த்து வருகிறார். குறிப்பாக மக்கள் அளிக்கும் மின்சாரம் சார்ந்த கோரிக்கைகள் மற்றும் பிரச்சினைகளை தமிழக மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் நியமித்துள்ள சிறப்பு அலுவலர்களுடன் கலந்து ஆலோசித்து விரைவாக தீர்வு காணுகிறார். வணக்கம், என் பேர் அருணாச்சலம், உதவி செயற்பொறியாளர், மாதவரம். பெரம்பூர் தொகுதி கீழே வந்து என்னுடைய இரண்டு செக்ஷன்கள் வந்து வருது. எனக்கு ஒன்று வந்து கண்ணதாசன் நகர், இன்னொன்று வந்து எம்ஆர் நகர். இந்த 2 பிரிவுகளும் பெரம்பூர் தொகுதியின் கீழ் மாதவரம் உபகோட்டத்தில் வருகிறது. பெரம்பூர் தொகுதியில் வந்து ஒரு துணை மின் நிலையம் 33/11 kV கொடுங்கையூர் துணை மின் நிலையம் வருது சார். அதில் 11 மின்பாதைகள் இருக்குது. 11 மின்பாதைகளும் கிட்டத்தட்ட 23 கிலோமீட்டர் மின்பாதைகளாக இருக்குது. அது கொடுங்கையூர், எம்ஆர் நகர், பக்கத்தில் கிருஷ்ணமூர்த்தி நகர், அப்புறம் அந்த சுற்றுவட்டார பகுதியெல்லாம் மின் விநியோகம் செய்து வருகிறது. இங்கே முக்கியமாக வந்து சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்குது. அது அப்புறம் மற்றபடி இல்லாமல் ரெசிடென்ஷியல் கன்சியூமர்ஸ் நிறையா இங்கே இருக்காங்க. அது இல்லாமல் நம்ம CMWSSB அவங்களுடைய பெரிய பம்பிங் ஸ்டேஷன் கொடுங்கையூரில் இருக்குது. அதுக்கு நாங்கள் தான் மின் விநியோகம் பண்ணுறோம். அவங்க வந்து இது கழிவுநீரை சுத்திகரிப்பு செய்கிறது, அதை வந்து திரும்ப வந்து பயன்படுத்தும் வகையில் தொழிற்சாலைக்கு விநியோகம் பண்ணுற மாதிரி நீராக மாற்றுறது, அதெல்லாம் பண்ணுறாங்க. அது 3 HD சர்வீஸ் கொடுத்துருக்கோம். 3 11 kVயில், ஒரு 33 kVயில் சர்வீஸ் கொடுத்துருக்கோம். அதுக்காக 3 ஃபீடர் புதுசாக போட்டிருக்கோம் இந்த சப்ஸ்டேஷனில்.
போட்டு மின் விநியோகம் நடந்துகிட்டு இருக்குங்க. பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இங்கே இம்ப்ரூவ்மெண்ட் இந்த ஒரு வருஷத்தில் பார்த்தோம்னா நம்ம வந்து பில்லர் ரைஸ் பண்ணுறது கிட்டத்தட்ட 26 பில்லர் ரைஸ் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து போன தடவை மழையினால் மின் விநியோகத்தை நிறுத்தி வைத்த இடங்கள்லாம் இன்னும் இப்போ வந்து மின் விநியோகம் நடந்து கொண்டு இருக்கிறது. சுந்தமால் நகர், எவரடி காலனி அந்த இடத்துலலாம். அது இல்லாமல் புதிய மின்மாற்றிகள் லோ வோல்டேஜ் பாக்கெட்லாம் கண்டுபிடிச்சி போட்டிருக்கோம். 6 டிரான்ஸ்ஃபார்மர் புதுசாக போட்டிருக்காங்க. அமுதோன் நகர், கண்ணதாசன் நகர் அங்கே போட்டிருக்கோம். எஸ்ஏ காலனி அந்த ஏரியாவில் எம்ஆர் நகர் போட்டிருக்கோம். டிரான்ஸ்ஃபார்மர் போட்டனால லோ வோல்டேஜ்லாம் இப்போ எலிமினேட் ஆயிருக்கு. அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்தராக எங்கெங்கே வருதோ உடனுக்குடன் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். பழைய பில்லர்களை நிறையா ஒரு 24 பில்லர் மாற்றிருக்கோம். புது பில்லராக வச்சுருக்கோம். புதிய அந்த எம்சிபி டைப் பில்லர், ஹெச்ஆர்சி பீஸ் டைப் பில்லர்லாம் வச்சுருக்கிறோம். ஏற்கனவே இருக்க 100 kV மின்மாற்றி ஒரு 6 இடத்துல வந்து 250 kV மாற்றிடுவோம். இதெல்லாம் இந்த ஒரு வருஷத்தில் நாங்கள் பண்ணி குறிப்பாக கண்ணதாசன் நகர் பிரிவு அலுவலகத்துக்கு உட்பட்ட எவரடி காலனி, சுகந்தமால் நகர் பக்கம் ஜனத்துக்கு வந்து அது வந்து டெவலப்பிங் ஏரியா, நிறைய வீடுகள் கட்டுறதுனால ஏற்கனவே இருந்த 100 kV மின்மாற்றி ஓவர்லோடு காரணமாக அடிக்கடி ஃபீஸ் போயிட்டு இருந்தது. இப்போ அந்த இடத்துல வந்து இருக்கிற 100 kVலாம் 250 kV மாற்றிட்டோம். 3 நம்பர் 250 kV மாற்றி என்ஹான்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த லோடு ஓவர்லோட் ஆகிற பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்கோம். அதனால் மக்களுக்கு ஃபீஸ் போகிறது குறைஞ்சிருச்சாங்க. மேலும் அந்த இடத்துல போன ஆண்டு வந்து மழையினால மின்சாரத்தை துண்டிக்க வச்சுருந்தா பில்லர் வந்து கீழே இருந்ததுங்க. 1 மீட்டருக்கு மேலே ரைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மழையிலையும் வந்து அந்த பில்லர் ரைஸ் பண்ணதுனால தொடர்ந்து மின் விநியோகம் செய்து கொண்டிருக்கிறோம். எந்த இடர்பாடும் இல்லாமல் மின் விநியோகம் நடந்து கொண்டிருக்கிறோங்க. என் பேர் யுவநாதன், தென்றல் நகர் 1வது தெருவிலேருந்து பேசுகிறேன். போன வருஷம் பெய்த மழைக்கு இந்த தெருவில் முட்டிக்கால அளவுக்கு தண்ணி இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி இந்த இபி பாக்ஸை வந்து கீழே ரொம்ப தாழ்வான பகுதியில் இருந்ததுனால கரண்ட்டை கட் பண்ணியிருந்தாங்க. மக்கள் வந்து இந்த தெருவில் போகிறதுக்கு ஒரு பயம், அச்சமும் இருந்தது. ஆனால் இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 2 அடிக்கு அந்த பில்லர் பாக்ஸை உயர்த்தி கொடுத்ததுனால எங்களுக்கு அந்த மின்சாரத்தில் இருக்கிற அந்த பயம் இல்லை, தண்ணியும் வடைஞ்சி போச்சு. போன முறையுடைய இன்ற முறை வந்து நிறைய நடவடிக்கை எடுத்தது பலனாக இந்த தெருவில் மக்கள் இந்த மழை தண்ணி குறைஞ்சிருக்கு. மின்சார அபாயத்திலேருந்து காப்பாற்றப்பட்டிருக்குது. தமிழக அரசுக்கு நன்றி. வணக்கம், என் பேர் எஸ் நாகராஜன், உதவி பொறியாளராக எம்கே நகர் பிரிவில் பணிபுரிந்து வருகிறேன். இது வடக்கு கோட்டத்துக்குள்ளே வரோம். இதில் வந்து 18,000 சர்வீஸ் நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறோம். இதன் மத்தியில் எங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் 69 டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிறது. நாங்கள் அதை முறையாக பயன்படுத்தி முறையாக மெயின்டெனன்ஸ் பண்ணி வருகிறோம். மேலும் இந்த பகுதி மக்களுக்காக இந்த போன வருடம் வந்து பார்த்திங்கன்னா 11 டிரான்ஸ்ஃபார்மர் நாங்கள் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கிறோம். ப்ரப்போசல் இனிமேல் வந்து ஒரு 11 டிரான்ஸ்ஃபார்மர் போடுறதுக்கு கள ஆய்வு செய்து வந்திருக்கிறோம். அப்புறம் போன வருஷம் பார்த்திங்கன்னா நாங்கள் 31 டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்எம்ஏ கன்வர்ஷன் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மழை காலத்தில் வந்து நாங்கள் இரவு பகல் பார்க்காம எங்கள் ஆளுங்களும் நாங்களும் வேலை செஞ்சு வந்துட்டுருக்குறோம். பொதுமக்களும் அதை ரொம்ப வரவேற்கிறாங்க. ஃபால்ட்டுங்கள் பார்த்திங்கன்னா அந்த மழை காலத்தில் ஒரு 20 ஃபால்ட்டு வந்துவிட்டது. அதையும் நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். மக்களுக்கு மின்சாரம் கொடுப்பதற்காக நாங்கள் தற்காலிகமாகவும் முடியாத நிலையில் தற்காலிகமாகவும் ஒயர் போட்டு சப்ளை போட்டு கொடுக்குறோம். மின்சாரம் இல்லாமல் இந்த பகுதியில் யாரும் இருக்கக்கூடாது என்பது நோக்கத்திலே நாங்கள் பணிபுரிந்து வருகிறோம். சார், எங்கள் பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு 4 டிரான்ஸ்ஃபார்மர் ரீசெண்டாக நாங்கள் சார்ஜ் பண்ணியிருக்கோங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த போலீஸ் ஸ்டேஷன் எதிர்க்க M13 ஒரு பிளாக்கில் போட்டிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சத்தியமூர்த்தி ரோடில் 19 பிளாக் பக்கத்தில் அதுக்காக போட்டுக்கிறோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணபிள்ளை ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்குங்க, குர்ஷெட் ஓரமாக, அதுலேயும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு மக்களுக்காக கொடுத்துருக்குறோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம மெயின் ரோடு, அதாவது வெஸ்ட் அவனி ரோட்டில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு கொடுத்துருக்கோம். அது 500 kV போட்டு கொடுத்துருக்குறோம். மேலும் இங்கே ஏரியாவில் பில்லர் ரைசிங் வந்து ஒரு பண்ணியிருக்கோம், ரீசெண்ட் நிறைய பண்ணியிருக்கிறோம். அது குறிப்பிட்டு சொல்ல போனால் சென்ட்ரல் அவனி ரோட்டில் ஒரு 4 பண்ணியிருக்கிறோங்க. பி கல்யாணபுரம் லோ ஏரியா அங்கே ஒரு 8 பண்ணியிருக்குங்க. அப்புறம் சி கல்யாணபுரம், ஏ கல்யாணபுரம்லாம் ஒரு 3 ஏரியாவில் ஒரு சராசரியாக பண்ணிட்டு வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு 3 இடங்களில் கொஞ்சம் உயர்த்த வேண்டி இருக்குது. அதுவும் கூடிய வரை நான் செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆனால் சேஃபான இடத்துல தான் இருக்குது. எல்லாமே பில்லர் ரைசிங் வந்து சேஃபாக தான் இருக்குது, அதில் ஒன்றும் குறைவில்லை. இருந்தாலும் கொஞ்சம் ரைஸ் ஒரு மீட்டர் ஹைட்டு கேட்குறதுனால கொஞ்சம் ரைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. மின்னகம் கம்ப்ளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து உடனே அந்த மின்னகத்தை கான்டாக்ட் பண்ணி என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னு கேட்டு எங்களுக்கு வர கம்ப்ளைண்ட்டை கொடுத்து உடனே எங்கள் ஆளுங்களுக்கு தொலைபேசி மூலமாக கொடுத்து உடனே அட்டன் பண்ண வச்சுருவோம். மக்களும் எங்களுக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, அதையும் உடனடியாக கொடுத்து நாங்கள் முடிச்சு கொடுத்துருவோம். எந்த விதமான மின்சார தடையும் எங்கள் ஏரியாவில் இருக்கிறதுக்கு நாங்கள் விட மாட்டோம், உடனே செஞ்சு கொடுத்துருவோம். சார், இப்போ பார்த்தீங்கன்னா மழை 2 3 நாள் மழை இருக்கிறதுனால தொடர்ந்து மழை பெஞ்சனால கொஞ்சம் ஃபால்ட்டுங்க 2 3 இடத்துல வந்துருச்சு. அதையும் உடனே நாங்கள் அட்டன் பண்ணிகிட்ருக்கோம். பக்கத்தில் கூட ஒரு இடத்துல நாங்கள் ஃபால்ட் அட்டன் பண்ணிகிட்ருக்கோம், 240 kV ஃபால்ட் அட்டன் பண்ணிகிட்ருக்கிறோம்.
தொகுதி பெரம்பலூர் எம்எல்ஏ அவர்களும் எங்களை அடிக்கடி மீட்டிங் போடுவாங்க. எப்படியும் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை மீட்டிங் போட்டு அவருக்கு வர்ற கம்ப்ளைண்ட்லாம் எங்களுக்கு ஒரு லிஸ்ட் அவுட் போட்டு கொடுப்பாங்க. அதையும் நாங்கள் வந்து ஆஃபீஸில் வந்து கலந்தாய்வு செய்து எஸ்டிமேட் போட்டு ஒரு சிலையை வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அந்த வேலையை செஞ்சு முடித்த வேலையை சாருக்கு சொல்லிவிடுவோம். சார் இந்த இடத்துல பண்ணியிருக்கேன் சார், இதில் நீங்கள் சொன்னலாம் வேலையை முடிச்சிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் எங்களுக்கு எல்லாமே கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. நாங்களும் கோஆப்ரேட் பண்ணி வேலை செஞ்சு முடிச்சிருக்கோம் சார். என்னோடய பேர் மைக்கேல். நான் தென்றல் நகர் முதல் தெருவிலேருந்து பேசுகிறேன், கொடுங்கியூர்லேருந்து. நான் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த இடத்துல வசிக்கிறேன். நேற்று நல்லா செவ்வாய்க்கிழமை நேற்று நல்ல மழை ரொம்ப ஜோராக பேஞ்சிருந்தது. அந்த நேரத்தில் நான் எங்கள் இபி பாக்ஸ்லேருந்து ஒரு ஃபயர் ஆகிடுச்சு, ஒரு ஸ்மோக் வந்துகிட்டே இருந்தது. நாங்கள் உடனே நான் ஏஇ நம்ம சார் என்கிட்ட இருந்ததுனால சாருக்கு உடனே ஃபோன் பண்ணோம். சாருக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி ஃபயர் ஆகிருக்குன்னு நான் சொன்னேன். சார் உடனே ஆக்ஷன் எடுக்கிறேன்னாரு. அது சொன்ன கொஞ்சம் நேரத்தில் ஆளுங்க வந்து ஃபஸ்ட் பவர் கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் விரைவில் அந்த வேலையை சீக்கிரம் முடித்து கொடுத்து அந்த இடத்துல க்ளீன் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. நான் கண்ணதாசன் நகர் பிரிவுடைய உதவி பொறியாளராக பணிபுரிஞ்சு வரேன். என்னுடைய பகுதிக்கு உட்பட்ட கண்ணதாசன் நகர், தென்றல் நகர், தித்தன் நகர், சாய் நகர், இந்த மாதிரி நகர்கள்லாம் வந்து என்னுடைய உட்பட்ட பிரிவுகள் வருது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நான் மக்கள் தொகை வந்து பழைய ஊருன்றதன் காரணமாக மக்கள் தொகை வந்து பெருகி போச்சு. இப்போது இந்த பெருக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய மின் விநியோகத்தை வந்து துரிதப்படுத்துறதுக்காக ரிங் மெயின் யூனிட் என்று சொல்லக்கூடிய ஆர்எம்யூ புதிய தொழில்நுட்பத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணி நிறைய இடத்துல வந்து பழைய ஓல்டு மாடலுடைய டிரான்ஸ்ஃபார்மராக மாற்றி எல்லாம் ஆர்எம்யூ கன்வர்ஷன் பண்ணி நிறைய இடத்துல போட்டிருக்கோம். என்னுடைய பிரிவு உட்பட்ட இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16-18 இடங்களில் வந்து ஆர்எம்யூவாக மாற்றிருக்காங்க. அந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா மின் பற்றாக்குறையினால் அந்த பழைய ஓல்டு டிரான்ஸ்ஃபார்மரெல்லாம் அடிக்கடிக்கு எங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து காக்கா கம்பி அணில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏறி இறங்கி குதிச்சதுனால அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் எங்களுக்கு ட்ரிப் ஆகிட்டே இருந்தது. அதனால் மின் விநியோகம் அடிக்கடி தடை ஏற்பட்டு பொதுமக்கள்கிட்ட எங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கத்தில் வந்து எங்களுக்கு ரிங் மெயின் யூனிட் சொல்லக்கூடிய ஆர்எம்யூ வந்து நிறைய இடத்துல எங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாங்க. இதனால் வந்து எங்களுடைய பகுதியில் பார்த்திங்கன்னா மின் விநியோகம் தடைப்படுவது என்பது கிட்டத்தட்ட 99% குறைந்து போய்விட்டது. எங்களுக்கு மிக மகிழ்ச்சி, பொதுமக்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பகுதியில் பார்த்திங்கனாக்கா தண்ணி வந்து தாழ்வான பகுதியில் வந்து தென்றல் நகர், சுகந்தாமல் நகர், கடும்பாடி நகர் இந்த மாதிரி நகரங்களில் வந்து தாழ்வான பகுதிகள் இதெல்லாம். இந்த பகுதியில் வந்து தண்ணீர் வந்து மழை காலங்கள் வந்து சூழ்ந்துக்கும். அந்த மாதிரி நேரத்தில் மின் தடை செய்ய வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக கட்டாயமான நேரமே ஆயிடுச்சு. 22 மினி பில்லர்கள் வந்து மினி பில்லரும் 6 பில்லர்கள் 4 பில்லர்கள் வந்து உயரம் உயர்த்தப்பட்டு பணிகள் முடிக்கப்பட்டது. இதனால் பார்த்தீங்கன்னாக்கா அந்தந்த பகுதிகள் நான் குறிப்பிட்ட பகுதிகளில் தண்ணி நின்னா கூட சீரான மின் விநியோகத்தை எங்களால் வந்து கொடுக்க முடியுது. இதனால் மக்கள் வந்து இது வரைக்கும் மின்தடை என்பது செய்யப்படுறதுனால மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க. எங்களுக்கும் நிம்மதியாக எங்கள் வேலையை பார்க்கறதுக்கு துணையாக இருக்குது. இந்த அரசாங்கத்தில் வந்து எடுக்கப்பட்ட இந்த துரித நடவடிக்கை இந்த ரிங் மெயின் யூனிட் ஆர்எம்யூவும் பில்லர் உயர்த்தப்பட்டதுனால எங்களுடைய வேலைப்பளுகள் வந்து குறைந்து விட்டது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்கள் பற்றாக்குறை வந்து கொஞ்சம் இருந்துச்சு. கடந்த காலங்களில் வந்து இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் பற்றாக்குறையில் இருந்ததுனால இப்பொழுது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 இடத்துல வந்து மின் மாற்றியை வந்து தரம் உயர்த்திருக்கோம். சில இடத்துல புது மின் மாற்றியும் வந்து அமைச்சிருக்கோம். அதாவது 100 kV வந்து 250 ஆகும், 250 வந்து 500 செஞ்சுருக்கோம். ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புதிய மின் மாற்றிகள் அமைச்சு நாங்கள் சீரான மின் விநியோகத்தை வந்து உறுதி செஞ்சிட்டோம். சம்மர் டைம் கூட எங்களுக்கு எந்த விதமான சிக்கலும் கண்ணதாசன் பிரிவில் இல்லை. இதுக்கு சாட்சியாக பார்த்தீங்கன்னா மின்னகம் கால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மிக குறைவாக இருக்கும். நிறைய நாளில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 0 கால்ஸ் தான் எங்களுக்கு வந்து பதிவாகும். ஒரு சில டைமில் 2 கால்ஸ் 3 கார்டுகள் தான் எங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருக்குது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேற்றைய தேதியை வந்து மழை காரணமாக வந்து நம்மளுக்கு அலர்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் நாங்கள் எல்லாமே வந்து எங்கள் பணியாளர்களுடன் நாங்கள் வந்து தயார் நிலையில் இருந்தோம். எந்த ஒரு சூழ்நிலையும் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயார் நிலையில் இருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி மழையும் வந்து நல்லா கடுமையான மழை தான் பொழிஞ்சுது. மழை பெஞ்சதுனால இருந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு தண்ணி வந்து நின்றுந்தால் கூட எங்களுக்கு மின் விநியோகத்தை வந்து தடை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலை. இது ஆனால் வந்து ஒரு சில இடங்களில் வந்து கேபிள்கள் வந்து ஒரு சில இடத்துல பழுது ஏற்பட்டு புகை வந்ததாக எங்களுக்கு பொதுமக்கள் வந்து தொலைபேசி மூலமாக அழைப்பு வந்தது. உடனடியாக அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தென்றல் நகர் 1 தெருவு அங்கே பார்த்திங்கன்னா புகை வெளியே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பப்ளிக் எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. உடனடியாக நாங்கள் அங்கே போய் ரெஸ்டோர் பண்ணி அந்த கேபிளை ரிமூவ் பண்ணி அங்கே இடத்துல எங்கே ஜாயிண்ட்டோ அதை ஜாயிண்ட்டை கட் பண்ணி புது கேபிள் போட்டு பில்லரில் ஏற்றி மக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செஞ்சுட்டு நாங்கள் வந்தோம்.
இதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து வீட்டில் இருக்கிறதாகவும் அம்மா வந்து வெளியே இருக்கிறதாகவும் தகவல் சொல்லி எங்களுக்கு சுகந்தாமலர் என்ற பகுதியில் வந்து எங்களுக்கு கால்ஸ் வந்தது. நான் வீட்டில் இல்லை, வெளியில் இருக்கேன், என் குழந்தை வந்து வீட்டில் இருக்கா, வீட்டில் வந்து பஸ்ட்டாக எரியுதுன்றாங்க, கொஞ்சம் உடனே போக முடியுமா? நாங்கள் உடனே எங்களுடைய பணியாட்களை உடனே வந்து அனுப்பிட்டு நானே அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தோம் போது அங்கே கேபிள் மழை தண்ணினால் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. அது வந்து சில பணிகள் நடைபெறும் போது பஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. உடனே அந்த பழுது ஏற்பட்ட கேபிள் நாங்கள் தீர்வு செஞ்சுட்டு சரி பண்ணிட்டோம். இது ஒரு தகவலை பதிவு பண்ணுற நேரத்தில். இது போது அதுக்கு ஏரியாவில் தண்ணி நிற்கிற தண்ணி வந்து வாட்டர் லாக்கிங்கை வந்து தண்ணியை வந்து பம்ப் பண்ணணும்னு சொல்லி கார்ப்பரேஷன் கேட்டுக்கொண்டதுனால நாங்கள் எங்கள் பணியாளர் மூலயமா காலையில் போய் அந்த இடத்துல அவங்களுக்கு மின் விநியோகத்தை வந்து மோட்டார் ஓட்டுவதற்கு மின் விநியோகத்தை வந்து கேபிள் அமைத்து கொடுத்து மின் விநியோகத்தை வந்து சரி செய்து கொடுத்து மோட்டார் ஓட்டுவதற்கு உதவி செஞ்சோம் காலையில். இதனால் தண்ணி வாட்டர் லாக்கிங் இருக்கக்கூடிய பள்ளத்தில் கூட தண்ணிகள் வந்து பம்ப் பண்ணி கூவாற்று பக்கிங்காம் கால்வாய்க்கு செல்வதற்கு ஏதுவாக இருந்தது. நான் CK மூர்த்தி பேசுகிறேன். இங்கே ஒரு 13 வருஷமாக இருந்திருக்கேன். இந்த சுகந்தாமலர் ஃபஸ்ட் ஸ்ட்ரீட்டு நம்ம வீட்டு நம்பர் 2. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக போட்டிருக்காங்க. ஒரு 8-9 மந்த்ஸ் கிட்ட ஆகுது. அதுக்கு முன்னால் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நார்மல் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருந்தாங்க. அது இருக்கும்போது காக்கா மேலே உட்காந்துட்டு பீஸ் எல்லாம் போயிடும். சம்டைம்ஸ் வந்து வெடிச்சு ஃபயர் வரும். ஆனால் கேபிளும் ஃபால்ட் வரும். ஆனால் இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் போட்ட பிறகு அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குது, சேஃபாக இருக்குது. என் பேர் அருண், ஏஐ காந்தி நகர், பெரம்பூர் டிவிஷன், நார்த் சென்னை. என் ஏரியா வந்து மூலக்கடை வரும் சரௌண்டிங். டோட்டலாக ஒரு 14 கன்சூமர் இருப்பாங்க. கமர்ஷியல், டொமஸ்டிக், பவர் சர்வீஸ் டோட்டலாக கம்பைண்டாக இருக்கும். ஒரு வருஷமாக வந்து இங்கே பப்ளிக் என்னென்ன பண்ணணுமோ, இங்கே பில்லர் ஹைட்னிங்கு, போல் டேமேஜு, டிரான்ஸ்ஃபார்மர் என்ஹான்ஸ்மெண்ட்டு, பப்ளிக் என்னென்ன குறைகள் இருக்கோ அதை சீக்கிரமாக நிவர்த்தி பண்ணுறோம். மின்னகம் கம்ப்ளைண்ட் இருக்குது, அது அப்பப்போ வந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க, அப்பப்போ அட்டன் பண்ணுறோம். இன்னும் எங்களுக்கு மோட்டிவ் வந்து பப்ளிக்கு கரண்ட் இல்லாமல் இருக்கக்கூடாது, எப்பயுமே கரண்ட்டோடு இருக்கணும், பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், யாருக்கும் எந்த உயிர் ஆபத்தும் இருக்கக்கூடாது. இப்போ லைன் கட்டு யாராச்சும் சொல்கிறாங்கன்னா திடீர்னு ஃபஸ்ட்டு அதை தான் போய் அட்டன் பண்ணுவோம். மற்ற என்ன வேலை இருந்தாலும் அதை விட்டுட்டு போய் அட்டன் பண்ணுவோம். அப்போ வந்து இங்கே தண்ணி நிற்கிற ஏரியா வந்து ஒரு சில இடம் இருக்குது, 1-2 இடம். அதை ஃபஸ்ட்டு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை தான் ஃபஸ்ட்டு பில்லர் ஹைட்டிங் பண்ணுறோம். அது வந்து காந்தி நகர், TH ரோடு, GNT ரோடு அங்கங்கே இருக்குது. காந்தி நகர் மெயினாக காந்தி நகரில் தண்ணி நிற்கும். அங்கே வந்து ஒரு 3 பில்லர் ஹைட் பண்ணியிருக்கோம். அப்புறமா TH ரோட்டில் போல் டேமேஜின்னு நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. அதை வந்து போல் டேமேஜ் மாற்றியாச்சு. லைன் வந்து லோ ஷேகு, அப்புறமா வந்து லாங் ஸ்பேன்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை வந்து நிவர்த்தி பண்ணியாச்சு. இப்போ மழை டைமில் எதெல்லாம் ப்ரிகாஷனாக பண்ணமோ அதெல்லாம் அட்டன் பண்ணியாச்சு. இப்போ திடீர்னு மழை டைமில் ஸ்ட்ரக்சர் ஃபால்ட் வரும், PT ஃப்ளாஷர் ஆகும், இல்லை ஜம்பர் கட் ஆகும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த RMU கன்வர்ஷன்லாம் அங்கங்கே பண்ணிட்டு வரோம். இப்போ எங்கள் செக்ஷன்லேயே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 24 RMU கன்வர்ஷன் பண்ணியாச்சு. பில்லர் ஹைட்னிங் ஒரு 8 பண்ணியிருக்கோம். இன்னும் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் தண்ணி நிற்கிற ஏரியாவில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு அதை பண்ணியிருக்கோம். இங்கே GNT ரோட்டில் லெபனபுரம்னு ஒரு தெரு இருக்குது. அங்கே எப்பவுமே வந்து லோ வோல்டேஜ் கம்ப்ளைண்ட் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. லோடை பிரித்து கொடுங்க, எங்களுக்கு அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது, நைட் டைமில் வந்து லோ வோல்டேஜாக இருக்குது, தூங்க முடியலன்னு சொன்னாங்க. அதுக்காக ஒரு எஸ்டிமேட் போட்டு லோடு பைஃப்ரிகேட் பண்ணோம். அது வந்து வெங்கடேஸ்வரா தெரு ஒன்று இருக்குது, GNT ரோடு ஒன்று வரும், லெபனான்புரம் வரும், அப்புறமா KVT ஹாஸ்பிட்டல் வரும். அதுதான் ஜங்ஷன் பாயிண்ட்டாக இருந்தது. அங்கே வந்து இடத்த தேர்ந்தெடுத்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டோம், 100 kV டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ அது சார்ஜ் பண்ண பிறகு அந்த KVT ஹாஸ்பிட்டலு லெபனான்புரம்ல ஒரு தனியாக லோடு பிரிச்சுட்டு வெங்கடேஸ்வரா வந்து அதர் டிரான்ஸ்ஃபார்மர் லோடு போட்டோம். இப்போ வந்து லோ வோல்டேஜ் ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. காமராஜ் சாலையில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் 250 kV டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அங்கே வந்து ரெண்டுமே பவர் சர்வீஸ் கம்பைன், இண்டஸ்ட்ரி இருக்குது, டொமஸ்டிக் இருக்குது, கமர்ஷியல் இருக்குது. அங்கே வந்து லோடு வந்து 250 kV தான் இருந்தது முன்னாடி. அங்கே வந்து லோடு வந்து பத்தலை, லோடு ஏற்றணும், எல்லாமே கம்ப்ளைண்ட் வந்து திடீர்னு வந்து லோ வோல்டேஜ் வருது, லோடு வந்து இண்டஸ்ட்ரி வந்து டெவலப் பண்ண முடியல, எங்களுக்கு லோடு தேவைப்படுது சார், அதுமாரி சொன்னாங்க. அதை வச்சு நாங்கள் டொமஸ்டிக் சர்வீஸ் வந்துடு அந்த லோடை வச்சு என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணிட்டோம். 500 kV என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணோம். அந்த என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணால லோடு வந்து இன்னும் ஃபர்தராக நம்ம லோடு அவாய்ட் பண்ண முடியுது. எந்த பிரச்சனையும் இப்போ லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் எந்த பிரச்சனையும் இல்லை. லோடு ஒன்று சஃபிஷியண்டாக தான் இருக்குது. இப்போ இன்னும் லோடு எக்ஸ்ட்ரா போடலாம். இப்போ 250 இருந்தது, ஃபுல் லோடாக இருந்தது. இப்போ 500 போனால மீடியம் இப்போ 60% லோடு தான் இருக்குது. இப்போ கன்சூமரும் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. பவர் கட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. சார் வணக்கம், என்னோடய பேர் வந்து குமார். இந்த பகுதியை வந்து லீப்னன்புரம் என்று சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இந்த தெருவில் பார்த்தீங்கன்னா 4 தெரு கனெக்டடாக இருக்கும். ஒன்று ஜான் தெரு, பால் தெரு, ஆண்ட்ரூஸ் தெரு, சென்ட் பீட்டர் தெரு, 4 தெருவும் கனெக்டாக இருக்கும். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே வந்து ஃப்ளக்சுவேஷன் வோல்டேஜ் வெயில் சீசனில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கரண்ட்டு பற்றாக்குறை இருந்தது.
இந்த பற்றாக்குறையை நீக்கிறதுக்காக நாங்கள் நிறைய வாட்டி வந்து ஈபியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஏஐ கிட்ட. ஏஐயும் வந்து உங்களுக்கு உண்டான நிதி வந்து இன்னும் ஒதுக்கப்படல, உங்களுக்கு விரைவில் வந்து பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற தெரு தான் வெங்கடேஸ்வர நகர் சொல்லுவாங்க. அந்த தெருலேருந்து தான் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து பாதி கரண்ட் வந்துட்டு இருந்தது. இங்கே அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் கட் ஆகிட்டே இருந்தது. இதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப படிக்கிற பசங்களுக்கும் வயசானவங்களுக்கும் இரவு நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கேற்ற மாரி இங்கே ஜிஎன்டி ரோடு ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம லீமன்புரத்துலேயே ஃப்ரண்ட்லேயே வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அழகாக போட்டு கொடுத்தாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இருந்த ரொம்ப நாள் பிரச்சனை வந்து தீர்க்கப்பட்டது. மூலக்கடை பகுதியில் வந்து நாங்கள் லீமன்புரத்தில் வசிக்கிறோம். கடந்த 91 வருடங்களாக, எங்கள் அப்பாவுக்கு 92 வயது ஆகிறது. 92 வயது வரைக்கும் ஆண்டுகளாக இந்த லீமன்புரம் பகுதியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 4 தெருக்கள் உள்ளது. இதில் 4 தெருக்கள் இருக்குது. இங்கே இப்பொழுது வந்து எங்களுக்கு வந்து இந்த மின்சார வசதி வந்து எங்களுக்கு கடந்த எத்தனையோ வருடங்களாக இந்த மின்கம்பத்தில் தான் மேலே தான் எங்களுக்கு மின்சாரம் போய் கொண்டிருக்கோம். முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு இது கொண்டு போன பிறகு அவர்கள் வந்து எடுத்த முயற்சியின் பேரில் வந்து எங்களுக்கு வந்து இந்த மேலே போகிற இந்த மின்சார ஒயரெல்லாம் எங்களுக்கு பூமிக்கடியில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ பெஞ்ச இந்த 2 நாள் மழையில் எங்களுக்கு எந்த விதத்துலையும் மின்சாரம் கட் பண்ணவே இல்லை. அது எங்களுக்கு ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சி. ஏன்னா நிறைய வயதானவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, படிக்கிற பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க, நாங்கள் இருக்கிறோம். ஸோ அதனால் வந்து மின்சாரம் எந்த விதத்துலையும் தடைப்படலை. தண்ணியும் அந்த அளவுக்கு எங்களுக்கு நிற்கலை. ஏன்னா எங்களுக்கு எல்லாம் ட்ரைனேஜ்லாம் நல்லா போட்டு நல்ல தண்ணிலாம் போகுது. அந்த எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இப்போ இல்லை. கடந்த 3 மாதத்துக்கு முன்பதாக வந்து எங்களுக்கு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் எங்களுடைய அந்த இப்போ நடந்து கொண்டிருக்கிற திராவிட ஆட்சிக்கு நாங்கள் நன்றி செலுத்தி கொள்கிறோம், கிராம மக்களாக சேர்ந்து. இதுவரை மின்னகத்திற்கு இத்தொகுதியிலிருந்து 16,561 புகார்கள் பெறப்பட்டு அவற்றில் 16,514 புகார்கள் தீர்வு காணப்பட்டதன் மூலம் 99.70% புகார்கள் சரி செய்யப்பட்டுள்ளன. 11 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிதாக உயரழுத்த மின்பாதை நிறுவப்பட்டுள்ளது. அதேபோல் 2.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிதாக தாழ்வழுத்த மின்பாதை நிறுவப்பட்டுள்ளது. 16 மின்மாற்றிகள் புதிதாக நிறுவப்பட்டுள்ளது. 7 மின்மாற்றிகள் திறன் உயர்த்தப்பட்டுள்ளன. 93 RMUக்கள் புதிதாக நிறுவப்பட்டுள்ளன. 29 பில்லர் பாக்ஸ்கள் புதிதாக நிறுவப்பட்டுள்ளன. தாழ்வான பகுதிகளை கண்டறிந்து இதுவரை 92 பில்லர் பாக்ஸ்கள் தளம் உயர்த்தப்பட்டுள்ளன. இன்னும் சில கோரிக்கைகளும் அமைச்சரின் பரிசீலனையில் உள்ளது. அவை தமிழக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விரைவில் செய்து முடிக்கப்படும். மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு தொகுதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மின்துறை சார்ந்த நடவடிக்கைகள் குறித்து பார்க்கலாம். இது ஒளிரும் தமிழ்நாடு.